ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாந்தி கவிதைகள் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது கவிதையோ இன்ஃபர்மேஷனோ இல்லைங்க, ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாசமழை சிறுகதை. ஏல மருது, என் பேச்சை கேட்காம ஊரெல்லாம் சுற்றிட்டு கல்லடி வாங்கிட்டு வந்திருக்கியா? பார்க்கவே பாவமாக இருக்குது. சரி சரி வா, மருந்து போட்டு விடுறேன். மணியம்மா திட்டிக்கொண்டே மருதுவை வரவேற்றாள். மருது என்பது மணியம்மாவின் மகன் அல்ல, அவளது ஆட்டுக்குட்டி. மணியம்மாவிற்கு 4 பிள்ளைகள். எல்லோருக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுத்து விட்டாள். ஆனால் அவளது உலகம் என்னமோ அவள் வளர்க்கும் ஆடுகள்தான். அவளது ஆடுகளும் மணியம்மாவை உயிராய் நேசிப்பதற்கு ஒரு சாட்சி. ஒரு முறை மணியம்மா பாண்டி என்ற ஆட்டை விற்க அங்கிருந்து தப்பித்து மீண்டும் மணியம்மாவிடமே வந்து சேர்ந்தது பாண்டி. இந்நிலையில் ஒரு நாள், ஐயோ அம்மா, பல்லு வலிக்குதே அலறினாள் மணியம்மா. பல்வலி அவளை பொறுத்த வரைக்கும் உயிர் வலி ஆனது. தனது 4 பிள்ளைகளுக்கும் ஃபோன் போட்டு விவரம் சொன்னாள். என்னம்மா நீ, பல்லு வலி தானே, இதுக்கு போய் ஃபோன் பண்ணுவியா? போய் வைத்தியர்கிட்ட காட்டு. 4 பிள்ளைகளின் பதிலும் எரிச்சலோடு ஒரே மாதிரி இருந்தன. மருத்துவரை பார்த்தபோது பல் சிகிச்சைக்கு 15,000 ரூபாய்க்கும் மேலாக செலவாகும் என தெரிய வந்தது. போன மாதம்தானே வீட்டுக்கு மேற்கூரையை பிரித்து போட்டேன், இப்போ கையில் காசு இல்லையே. துருன்னு நிற்கிற மருதுவை வித்துரு பாட்டி, பணம் கிடைக்கும்ல, பக்கத்து வீட்டு செல்வி சொன்னாள். ஏம்மா போம்மா, நீ வேற பெத்த பிள்ளையா நினச்சி வளர்க்குற ஆட்டுக்குட்டியை எப்படி விற்க முடியும்? ஐயோ பாட்டி, இதுக்கு முன்னாடி நீ ஆடு விற்றதே இல்லையா? இப்படி யோசிக்கிறியே, உனக்கு உன்னோட உடம்பு முக்கியம் தானே? அழுது தவித்த மணியம்மா ஒரு வழியாக தேற்றிக்கொண்டு மருதுவை விலை பேசினாள். மறுநாள் மருதுவை கூட்டி போவதாக வாங்கியவர் சொல்ல அழுது கொண்டே ஆடுகள் கட்டும் பட்டிக்குள் சென்றாள். எல்லா ஆடுகளும் துள்ளி கொண்டிருக்கையில் மருது மட்டும் திண்ணையில் முடங்கி கிடந்தது. ஐயோ என் பிள்ளை, என் ராசா, பரிதவித்து கொண்டு மருதுவின் முகத்தை ஏந்தினாள். மணியம்மாவின் விரல் பட்டதுதான் தாமதம். மருதுவின் உடலில் சிலிர்ப்பு, கண்களில் நீர், அத்துடன் ஒரு கேவல் குரல், மேலும் மேலும் கண்களில் கண்ணீர். அழாத ரசா, அழாத ரசா, என்னை விட்டுட்டு போன என் பிள்ளைகள் எங்கே? என்னை விட்டு போக பிடிக்காமல் அழுதுகிட்டு இருக்கிற நீ எங்கே? நீ போக வேணாம் ஐயா, நீ போக வேணாம். உன்னை போய் நான் அனுப்ப நினச்சனே, நான் பாவிடா, நான் மகா பாவிடா. மருதுவை கட்டிக்கொண்டு மணியம்மா கதற அத்தனை ஆடுகளும் 2 ஜீவன்களையும் பார்க்க வெளியே இயற்கை மழை பெய்ய பட்டிக்குள்ளோ பாசமழை.